லாஸ்ட் வீடியோவில் நம்ம பான் எப்படி நம்மளோட லைஃப் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, ஃபோக்கஸ் எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்ற நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1 வீடியோ மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே. ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணணும்ல. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவேர்னஸ், செகண்ட் ஒன் வந்து ஒய் குவிட்டிங் ஃபீல்ஸ் இம்பாசிபிள், தேர்ட் ஒன் வந்து அதுக்கான கிளியர் ஸ்டெப்ஸ் என்ன இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் அவேர்னஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் கிரே மேட்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்களுடைய ஃபோக்கஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பற்றி தான் ஃபர்ஸ்ட் இந்த அவேர்னஸ். இப்போ அவேர்னஸ் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த அவேர்னஸ் ஸ்டேஜில் என்னன்னா, நீங்கள் வந்து அட்மிட் பண்ணிக்கணும், எஸ் ஐ எம் வாட்சிங் மோர் பான் அப்படின்றத வந்து நீங்கள் அட்மிட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் அட்மிட் பண்ணாதான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு கிளியர் ஸ்டெப் உங்களால் யோசிக்கவே முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது நம்ம அடிக்ட் ஆயிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது. அவேர்னஸாக இருக்கிறது வந்து ஒரு வீக்னஸ் கிடையாது, அது ஆக்சுவலாக வந்து இட்ஸ் அ பவர். பிகாஸ் இப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் உங்களோட எனிமி யார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈஸியாக நீங்கள் அது வந்து டேக்கிள் பண்ணிடலாம். செகண்ட் ஒன், வை குவிட்டிங் ஃபீல்ஸ் இம்பாசிபிள். பான் அடிக்ஷனை குவிட் பண்ணுறது ரொம்ப ஈஸினா இங்கே எல்லாருமே அதை பண்ணியிருப்பாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானும் இந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணுன்ற அவசியமே இருந்திருக்காது. அதை குவிட் பண்ணுறது ஏன் இம்பாசிபிளாக தெரியுதுன்னா, நாட் பிகாஸ் யூ ஆர் வீக், பிகாஸ் யுவர் பிரெயின் வாஸ் ட்ரைன்டு. எஸ், நீங்கள் அடிக்ட் எப்படி ஆனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன் டேல அடிக்ட் ஆயிருக்க மாட்டீங்க டெஃபினட்டாக. அது வந்து ஒரு ப்ராசஸ். வந்து டெய்லி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, வீக்லி ஒன்ஸ், வீக்லி டுவைஸ் அப்படின்ற மாறி தான் அது ஒரு அடிக்ஷனாக ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி தான் குவிட்டிங்கும் ஒரே நாளில் நடந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான், கிராஜுவலாக தான் குறைக்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்கள் ஒரு டைம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு டோபமைன் ஸ்ட்ரைக் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் குவிட் பண்ணுறப்ப அந்த டோபமைனை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு பதிலாக உங்களுடைய ஃபோக்கஸை நீங்கள் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணி ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அடிக்ஷன் வந்து ஒரே நாளில் நடந்திருக்காது, இட்ஸ் அ ப்ராசஸ். அதே மாதிரி தான் குவிட்டிங்கும் ஒரே நாளில் ஒரு சேஞ்ச் ஏற்படாது, இட்ஸ் அ ப்ராசஸ், டைம் எடுத்துக்கும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் குவிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேர்ட் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு, இதை எப்படி படிப்படியாக குறைக்கிறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன் அவேர்னஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் அட்மிட் பண்ணிக்கோங்க, நான் இந்த மாதிரி வந்து நிறைய பான் பார்க்குறேன் அப்படின்றத அட்மிட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க, என் சரௌண்டிங்ஸில் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறது தானே அப்படின்றது மாதிரி இந்த நார்மலைஸ் பண்றதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா thousands of ஹவர்ஸ்க்கு மேல கான்டென்ட்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணப்படுது. அதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அதை கன்சியூம் பண்றாங்க. ஸோ இது வந்து நார்மலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிருங்க. அட்மிட் பண்ணிக்கோங்க நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு. செகண்ட் ஒன் வந்து, நீங்க என்ன வேணும், இதுல இருந்து என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணிருங்க. எஸ், டிஃபைன் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டெலிட் பண்ணிருங்க. டெலிகிராம்ல எதுவும் சேனல்ல இருக்கீங்களா டெலிட் பண்ணிருங்க. எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்கீங்களா அதையும் வந்து கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கான அக்சஸ் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்துக்கோங்க. அதை உங்களால் வந்து அக்சஸே பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு நீங்கள் இருந்துக்கோங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. நான் பார்ட் 1 வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், மேபி அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், போர்டமாக இருக்கலாம், தனியாக இருக்கிறது இருக்கலாம், இல்லை லேட் நைட்டில் உங்கள் ரூமில் நீங்கள் தனியாக இருக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமாக வேணால் இருக்கலாம் அந்த ட்ரிகர்ஸ். சம்டைம்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கலாம், ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிகரை ஐடென்டிஃபை பண்ணி நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கமே நீங்கள் போகாத லெவலுக்கு உங்களை நீங்களே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் இது வந்து இப்போ நீங்கள் வந்து தனியாக உங்கள் ரூமில் இருக்கீங்கன்னா தனியாக இருக்காதீங்க, டக்குன்னு ஹாலுக்கு வந்துருங்க, அம்மா கூட இருங்க, சிஸ்டர்ஸ் கூட இருங்க, பிரதரோட இருங்க. இல்லைனா பெஸ்ட் ஐடியாவாக என்ன பண்ணிருங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒத்துக்கோங்க. நான் ஃபோன் பண்ணால் எடுத்து தயவு செஞ்சு என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பான் பார்க்கணும்னு தோணுது, இல்லை ஏதோ ஒரு ட்ரிகர் ஆகுது அப்படின்னா டக்குன்னு அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சிருங்க. ஃபோன் பண்ணி ஒரு ½ hour 1 hour பேசுங்க, சரியாக போயிடும். அண்ட் ஃபோர்த் ஒன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். எஸ், நீங்கள் பான் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டைமு, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ நீங்கள் வேற ஒரு ஹேபிட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எஸ், நீங்கள் வந்து இப்போ பான் பார்க்குறீங்கன்னா உங்கள் ரூமில் தான் உட்காந்து பார்க்குறீங்க, இல்லை வந்து பாத்ரூமில் போய் பார்க்குறீங்க, செல்ஃபோன் தான் அதுக்கு வந்து ட்ரிகராக இருக்குது அப்படின்னா செல்ஃபோனை வச்சுட்டு புக் எடுங்க, இல்லை வேற ஏதாச்சும் பார்க்க ஆரம்பிங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் ட்ரிகர் ஆகுனா டக்குன்னு அந்த செகண்டில் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணி விடுங்க. உங்கள் பிரெயினை வந்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி விடுங்க. அது மேபி புக் படிக்கிற ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், இல்லை டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதா இருக்கலாம், ஒரு காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். நீங்களே காஃபி போட்டு குடிச்சா கூட அது பெட்டர் தான், நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். எவ்வளோ உங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், தனியாக மட்டும் இருக்காதீங்க. அந்த நேரத்தில் யார் கூடயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிகர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். பிகாஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ட்ரிகர் ஆகல, நீங்கள் ஆல்ரெடி அடிக்ட் ஆயிட்டீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒரு ஹேபிட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான மெத்தட்ஸ். நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆன மெத்தட், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுற மெத்தட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நீங்களும் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா
உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ண கம்யூனிட்டியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. அங்கே உங்களை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் டாக் பண்ணலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்களோட சேலஞ்சஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஹேபிட்ஸில் நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே ஹேபிட்டை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் நானும் நிறைய சேலஞ்சஸை என்னோட கம்யூனிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஹோப் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க நம்புறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. Until then, see you in the next video. This is Sudarshan signing off.